என்னுடைய தாளம்பூ குங்குமத்தை தொட்டு அதை உன் நெற்றியில் வைத்து விட்டாயல்லவா? உனக்கு ஒரு முக்கியமான கடிதம் வரும். நீ அதை கொண்டாடுவாய். உன் நெற்றியில் என் தாளம்பூ குங்குமத்தை அணிந்து கொள். பிறகு நடக்கும் அற்புதங்களைப் பார். பயபக்தியோடும் உண்மையோடும் ஆன்ம உணர்வோடும் கண்ணீரோடும் நீ என்னிடம் செய்கின்ற பிரார்த்தனைகளை உன் அன்னையான நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன். நான் அளிக்கும் பதில்களை உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் போய்விடுவதால் உன் மனம் போன போக்கில் சுதந்திரமாக நடந்து தட்டி கழித்து விடுகின்றாய். அதனால் பலனை அடைய முடிவது இல்லை. உன் விருப்பப்படி செய்யவும் நடக்கவும் வாழவும் நான் உனக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கின்றேன். அதனால்தான் என் செய்கைகளை புரிந்து கொள்ளாமலும் எனக்கு கீழ்ப்படிந்து நிற்காமலும் உனது சுயமான போக்கின்படி உன்னால் நடக்க முடிகிறது. இந்த சுதந்திர உணர்வுதான் உன்னை இந்த அளவுக்கு கீழே இறக்கி வைத்துவிட்டது. கீழே இறங்கிவிட்டோமே என்று வருத்தப்படுகிறாய். கீழே வந்துவிட்ட போதும் உன்னை நினைத்து உன் அன்னையான நான் பெருமிதப்படுகின்றேன். உனது இரக்கமுள்ள குணம், பிறருக்கு உதவ வேண்டும் என்னும் உன்னதமான மனோபாவம், இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகிக்காத மனம், இருக்கும் இடத்திற்கு விசுவாசத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து அதன்படி நடந்து வந்ததால் தான் கீழ்நிலைக்கு இறங்க நேர்ந்தது என்று நினைக்கின்றாய். கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும்போது நல்லவர்களான நாங்கள் மட்டும் ஏன் கஷ்டப்பட வேண்டும்? கஷ்டத்தை மட்டும் ஏன் கடவுள் எங்களுக்கு பரிசாக தர வேண்டும் என்று நினைக்கின்றாய்? உன்னை போன்று நல்லவர்கள் பலரும் இப்படித்தான் புலம்புகிறார்கள். இது இன்றோ நேற்றோ தொடங்கி நடந்து வருகிற விஷயமல்ல. காலகாலமாய் நல்லவர்கள் புலம்புவது தொடர்கதைதான். நான் உன்னிடம் பிரத்யட்சமாக விளங்க வேண்டும் என்றால் நீ கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் நான் நல்லவர்கள் மனதில் மட்டுமே வாழ முடியும். கெட்டவர்கள் மனதில் எனக்கு இடம் ஏது? இப்படி உன்னை கஷ்டப்படுத்தி வாழ்வதால் என்ன பலன் என்று நீ நினைக்கலாம். நான் உன்னை பக்குவப்படுத்தி பெருமைப்படுத்துவதற்கு இதை உனக்கு வரப்பிரசாதமாக கொடுத்திருக்கின்றேன். உன்னுடைய தகுதிக்கும் தாங்கும் சக்திக்கும் ஏற்பத்தான் கஷ்டத்தை தருகின்றேன். இதை உன்னால் சமாளிக்க முடியும் என்று தெரிந்த பிறகே கஷ்டம் வர தயாராக இருக்கின்றது. இந்த நேரம் நீ வேகமாக செயல்பட வேண்டும் என் குழந்தையே. நிறைய சிந்தனை செய்ய வேண்டும். இதன் மூலம் இப்போதுள்ள நிலையை விட பல மடங்கு உயர்வடைய வேண்டும் என்பதற்காகவே இதை உனக்கு நான் கொடுக்கிறேன். இதோ இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகிவிட்டது. உன் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து போகப் போகிறது. எல்லா துன்பங்களும் விலகி நீ புத்துணர்வோடு இருக்கப் போகிறாய் என் குழந்தையே. சோர்ந்து போகாதே, தைரியமாக இரு. நான் உன்னோடு கூடவே இருப்பேன், எப்போதும் இருப்பேன். நீ நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். ஏன் கவலைப்படுகிறாய்? என்னை ஒரு நிமிடம் பார். நான் உனக்காகவே உன் வீடு தேடி வந்திருக்கின்றேன். இனி உன்னை விட்டு எப்பொழுதும் நான் போக மாட்டேன். நீ நினைத்த அளவிற்கு உன் வாழ்க்கை தரத்தை நான் உயர்த்தப் போகிறேன் என் குழந்தையே. நம்பிக்கையோடு இரு, நல்லது நடக்கும். நான் என்ன செய்தேன்? ஏன் என் வாழ்வில் மட்டும் இவ்வளவு வலி? ஏன் எல்லோரும் என்னை வந்து காயப்படுத்துகிறார்கள் என்று புலம்புகிறாய்? மற்றவர்கள் செய்த தவறு, துரோகம் ஏன் சுற்றி இருப்பவர்களுக்கு தெரியவில்லை? ஏன் என்னை மட்டும் இப்படி குற்றவாளிகளாக பார்க்கிறார்கள்? அவர்களுக்கு தெரியவில்லையா உண்மை எதுவென்றுதானே நீ புலம்புகிறாய்? ஆனால் அவர்களுக்கோ அதை அனுபவித்துதான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது விதி. மற்றவர்களுக்காக யோசி, உதவி செய். மற்றவர்கள் கஷ்டத்தை நினைத்து வருந்து. மற்றவர் வழிக்காக பிரார்த்தனை செய். ஆனால் உன் வாழ்க்கை என்னும் மூச்சை உனக்காக சுவாசி. அதில் ஒருவர் மட்டுமே உயிர் வாழ முடியும். அந்த மூச்சை நீ மட்டும்தான் சுவாசிக்க முடியும். நான் சொல்வதை உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறதா? நீ வைரம். உன்னை ஒரு வடிவம் கொண்டு வருவதற்காக நான் செதுக்குகின்றேன். உனக்கு துணையாக நான் வாழ்வேன். நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தை. இப்போது உனக்கு துன்பமாக தெரிவது எதுவும் துன்பமில்லை. அவை உன் கண்முன் தெரியும் மாயை. அதை உண்மை என்று எண்ணி கண்ணீர் சிந்தாதே. உண்மையில் உன் வாழ்வில் இன்பம் உள்ளது. அதை விரைவில் உனக்கு நான் வெளிப்படுத்துவேன். உனக்கான நேரங்கள் தொலைவில் இல்லை என் தங்கமே. அது உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கிறது.
பிள்ளைகளின் நலம் சீராகும். நான் கம்பீரமாக உன் மனதிலும் உன் இல்லத்திலும் அமர்ந்து கொண்டு இருக்கிறேனே, ஏன் அது உனக்கு தெரியவில்லையா? நீ என்னை மனதில் நினைத்தாலே போதும். தினமும் என்னை பூஜித்தால்தான் உன்னை நான் நினைப்பேனா? இல்லை, யோசித்துப்பார். நீ இன்று இருப்பதை விட இதற்கு முன்பு பல வேதனைகள், மனக்கசப்புகள், உறவுகளோடு பூசல்கள், ஆசையாசையாய் வாங்கியது கைவிட்டு போனது. நிம்மதியை இழந்தாய். ஏன், தினசரி வாழ்க்கையை நடத்துவதற்கு நீ பட்ட கஷ்டங்கள் போதுமப்பா இந்த வாழ்க்கை என்று அழுது புலம்பினாய். அதையெல்லாம் நீ மறந்துவிட்டாயா என்ன? அனைத்தையும் உன் அன்னையான நான் அறிவேன். இன்று நீ எப்படி இருக்கிறாய்? தினமும் என்னை பூஜித்தாய். ஆனால் நான் உன்னிடத்தில் எப்படி வந்து சேர்ந்தேன்? நீ எனது பொக்கிஷம். நீங்கள் அனைவரும் இந்த அன்னையின் குழந்தைகள். எனது அனுமதியின்றி எவரும் உன்னை தொட முடியாது. இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என் குழந்தையே. என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. உறவுகள் உன்னை பாராட்டும். பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பர். பொறுமையாக இரு. நான் எனது அதிசயத்தை நிகழ்த்தப் போகிறேன் என் குழந்தையே. அனைத்தையும் உனக்கு நான் ஜெயமாக்குவேன். உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கின்றேன். உனக்கான வரும் காலத்தை உருவாக்கி உன்னை அனைவரும் வியக்கும் வண்ணம் மிளிரச் செய்வேன். பொறுமையோடு என் மேல் நம்பிக்கை வைத்து செயல்படு. உனக்கு என்ன குழப்பம்? நீ எடுக்கும் முடிவு சரியானதுதான். உன் எதிர்காலம் நல்லபடியாக இருக்க நீ சில முடிவுகளை துணிந்து எடுக்க உள்ளாய். அதனால் உனக்கு நன்மையே நடக்கும். நீ எடுத்த முடிவை பற்றி கவலைப்படாதே. சில பயணங்கள், மாற்றங்கள் உன் வாழ்வில் நடக்கும். எல்லாம் உனக்கு நன்மையே செய்யும். என் பிள்ளையே, எப்போதும் என் நாமத்தை உச்சரித்து கொண்டு இரு. அது உன்னை எல்லா ஆபத்திலிருந்தும் காக்கும். மற்றவர்கள் உன்னை பற்றி பேசுவதை நீ கவனத்தில் கொள்ளாதே. உன் வாழ்க்கையில் எது சரியானதோ அதை செய்து வா. நான் இருக்க உனக்கு ஏன் பயம்? உன் மீனாட்சி தாயான நான் உன்னோடு எப்போதும் இருப்பேன். உன் அன்னை மீனாட்சியான என் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா? என் குழந்தையான உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு நான் நன்மை செய்ய போகிறேன்? நீ பார்த்து கொண்டே இரு. உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் மத்தியில் நீ எல்லாம் எங்கே வளரப்போகிறாய் என்று அகங்காரத்தோடு பேசியவர்கள் மத்தியில் உன்னை கோபுரத்தில் அமர்த்தி நான் அழகு பார்க்க போகிறேன். சும்மா உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று மட்டும் நீ நினைத்து விடாதே. உனக்கான சரியான நேர காலத்தை நான் உருவாக்கி கொண்டிருக்கின்றேன். இன்னும் சிறிது காலத்திற்குள் நீ உன் வாழ்க்கை பயணத்தில் நுழைந்து விடுவாய். அதன் பிறகு உன்னால் எதையும் சாதிக்க முடியும். இதை நான் வெறும் வாய் வார்த்தையாக சொல்லவில்லை. உனக்கு நான் சத்தியம் செய்து தருகிறேன். இந்த மீனாட்சியை நம்பு. உன் அன்னை மீனாட்சியான என்னை நம்பு.